பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே சுமந்து வந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரருக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் குணசீலன் அவர்கள் காஞ்சிபுரத்திலே ரெகபோத் சபை, அந்த சபையை மையமாக வைத்து ஜவாது மலை, அடிஞ்சல்பட்டு, இச்சிப்புதூர், செங்கல்பட்டு போன்ற இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அவ்விடத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக காலையில் வாட்ஸ்அப் மூலமாக மார்னிங் டிவோஷனை 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பதில் தரும். கர்த்தருடைய வார்த்தை கவலையை போக்கும். கர்த்தருடைய வார்த்தை தைரியத்தை நமக்கு கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு விடுதலையை கொடுக்கும். அந்த வார்த்தையை நாம் கேட்கும்படியாய் தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். அருமையான பாஸ்டர் அவர்களை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அன்போடு கூட அழைக்கிறோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த ஜெப ஐக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செங்கல்பட்டு பகுதியில் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த ஜெப ஐக்கியம் பல நாட்களாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த ஐக்கியத்தின் மூலமாக தேவனுடைய சமூகத்தில் எத்தனையோ ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பதிலை தேவன் தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் யாவரும் இணைந்து, பல சபைகளிலே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் யாவரும் ஒன்றாக இந்த ஜெப ஐக்கியத்தின் மூலமாக இணைந்து நீங்கள் செய்கிறதான இந்த ஊழியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷம் அடைந்தேன். திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷம் அடைந்தேன். இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. நல்ல பிதாவே, தர்மியான திருவளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தை நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு பிட்டு தாரும். கிருபைக்கு தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் என்பனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள் பார்க்கும்போது சிலுவையை தியானித்து கொண்டிருக்கிற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் காணப்படுகிறது. எல்லா சபைகளிலும் சிலுவை தியானம். இந்த மாலை வேளையிலும் உங்கள் நடுவிலே நான் இவைகளை பேச வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்து ஆண்டவரிடத்திலே நான் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது சிலுவையை குறித்து பேசும்படியாக கர்த்தர் என்னுடைய இருதயத்தை பாரப்படுத்தினார். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக.
ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். இன்றைக்கு அருமையான இந்த நல்ல நாளில் சிலுவையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இந்த இடத்துல பதிலாக, குமாரனுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டது. அதுபோலதான் கர்த்தராகிய இயேசுவும் நமக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே அவர் பலியானார். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சிலுவை என்பது இட்ஸ் a place of exchange. இட்ஸ் a place of exchange. பரிமாற்றம் செய்யப்படுகிற ஒரு இடமாக சிலுவை காணப்படுகிறது. எப்படி நம்ம எல்லாரும் சில நேரங்களில் ஆஃபர் போடுவாங்க, உங்கள் பழைய ஸ்டவ்வெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு புது ஸ்டவ் என்ன பண்ணிக்கோங்க, வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் போடுவான். பழசுக்கு பதிலாக புதுசு கொடுப்பான். ஆனால் அது உண்மையான ஆஃபர் இல்லை. பழசை அவன் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு புதுசில் விலையை ஏற்றி அதில் பழசுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்மக்கிட்டேயே காசை வாங்கி நம்மக்கிட்டேயே அந்த பழைய ஸ்டவ்வையும் வாங்கிக்குவான். அது உண்மையான ஆஃபர் இல்லை. ஆனால் உண்மையான ஆஃபர், உண்மையான பரிமாற்றம் பதிலாக நமக்கு கிடைத்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா சிலுவையில் தான். இங்கே ஆபிரகாம் தன் குமாரனை பலியிடுவதற்கு பலிபீடத்தில் கிடத்தின பொழுது ஆண்டவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொன்ன பொழுது அந்த இடத்துல ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், பலிபீடம் கட்டப்பட்டாயிற்று, விறகுகள் அடக்கப்பட்டாயிற்று, பலிமிருகம் இல்லையே என்று ஆபிரகாம் நோக்கி பார்த்த பொழுது பின்னாக புதரிலே ஆண்டவர் ஏற்கனவே ஒரு கடாவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துல ஆபிரகாம் அந்த கடாவை பிடித்து கொண்டு வந்து குமாரனுக்கு பதிலாக அங்கே பலியிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் இன்றைக்கு சிலுவை நமக்கு பதிலாக என்னெல்லாம் செய்தது, எவைகளெல்லாம் நமக்கு அந்த சிலுவை செய்தது என்பதனை இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஓடுங்கின ஆவிக்கு பதிலாக போதும். இந்த இடத்துல சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் ஆஷஸ், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பதிலாக பதிலாக பதிலாக, அதற்கு பதிலாக ஆண்டவர் வேறொன்றை தருகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ சிலுவை எண்டையிலே நாம் சென்ற பொழுது ஆண்டவர் நமக்கு எவைகளையெல்லாம் நம்முடைய வேண்டாத காரியங்களுக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு நன்மையை கொடுத்தார் என்பதனை இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கரங்களோடு ஆண்டு மகிமை செலுத்துவோம். முதலாவதாக ஆண்டவர் எதற்கு பதிலாக எதை கொடுத்தார் என்பதனை தியானிக்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்மை நீதிமானாக்குவதற்கு, நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்கு நமக்கு பதிலாக அவர்
நமக்காக என்னவானார்? என்ன ஆனார்? பாவமானார். பாவமறியாத அவரை, பாவமே இல்லாதவரை நமக்காக பாவமாக்கப்பட்டார். அவர் மேல் பாவங்கள் சுமத்தப்பட்டது. முதல் மனிதனாகிய ஆதாமி நிமித்தம், அவன் கீழ்ப்படியாமையினாலே செய்த பாவத்து நிமித்தம் மனுக்குலம் பாவிகளாக இந்த பூமியிலே காணப்பட்டார்கள். தேவனுக்கு சத்துருக்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பார்வையிலே சத்துருக்களாய் எண்ணப்பட்ட மனுக்குலத்தை ஆண்டவர் அவர்களுக்கு நீதி உண்டாக, பாவத்திற்கு எதிர்பதம் நீதி தான். பாவத்துக்கு எதிர்பதம் நிறைய பேர் பரிசுத்தம்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. பாவத்துக்கு எதிர்பதம் நீதி. ஏன்னா பாவம் தான் தேவனை விட்டு மனுஷனை என்ன பண்ணிடுச்சு? பிரிச்சிருச்சு. அப்ப தேவன் நம்மை பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனுடைய கண்களிலே நாம் பார்க்கும்போது, அவர் பார்க்கும்போது பாவிகளாக நம்மை பார்த்தார். பாவிகளாக பார்த்தார். அதனால தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்கு, நீதிமான்கள் என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி விசுவாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் போது நம்மை யாராக மாற்றியிருக்கிறார்? நீதிமான்களாக மாற்றி. நீதியின் வஸ்திரம் நம் மீது ஒரு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. நம் மீது ஒரு வஸ்திரம் போற்றப்பட்டு இருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் வேற ஒன்றும் இல்லை, நீதியின் வஸ்திரங்கள். ரட்சிப்பின் வஸ்திரங்கள், நீதியின் சால்வை. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை தேவன் நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே, அவர் பட்ட பாடுகளினாலே, சிலுவையிலே செய்த பலத்த கிரியைகளினாலே, அந்த புண்ணிய கிரியைகளினாலே நமக்கு நீதி உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவரை விசுவாசிக்கிற நமக்கு என்ன கிடைச்சிச்சு? நம்ம யாரா மாறினோம்? ரோமர் 5:1 வாசிங்க. ரோமர் 5:1. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், போதும். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நாம் யாராக மாற்றப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எது நிமித்தம்? அவர் நமக்காக நம்மை நீதிமானாக்குவதற்கு அவர் என்னவாக மாறினார்? பாவமாக மாறினார். என்னை நீதிமானாக்க, உங்களை நீதிமானாக மாற்றுவதற்கு அவர் பாவமானார். பாவமறியாத அவரை, தேவன் அவரை பாவமாக்கி அவர் மேல் பாவங்களை சுமத்தி, அவர் நம்முடைய நமக்குள் இருந்த பாவங்களை எல்லாம் அவருக்குள் ஏற்றுக்கொண்டு, அவருக்குள் இருந்த தேவ நீதியை நமக்கு தந்தருளி நம்மை பிதாவுக்கு முன்பாக நீதிமான்களாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 1 நம்ம வாசிக்கிறோம், நம்மளை நீதிமான்களாக மாற்றினது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? கொலோசியர் 1 வாசிக்கலாம். 21 வாசிக்கலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். எப்படி எப்படி நீதிமான்கள்னா எப்படி மாத்திட்டாரா ஆண்டவர் நம்மள? பிதாவுக்கு முன்பாக முதல்ல நம்மளெல்லாம் பாவிகளாக பார்த்தார். பாவிகளாக நம்ம இருந்தோம். ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் பாவமாகி நம்மை நீதிமானாக மாற்றினதினாலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறினோம்? வாசிங்க பிரதர் மறுபடியும் அந்த வசனத்தை. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும். இப்ப என்னவா மாத்தி இருக்கிறார்? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். ஒரு காலத்துல நாம் தண்டிக்கப்படத்தக்கவர்களாய், கண்டிக்கப்படத்தக்கவர்களாய், ஆக்கனை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாய் இருந்த நம்மை கண்டிக்கப்படாதவர்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஒரு இல்லையா? சொல்லுங்களேன்.
இது எதனால உண்டானதுன்னா அவருடைய நீதியினாலே தேவன் நம்மை அப்படி மாற்றினார். அப்போ நம்மை நீதிமானாக்குவதற்கு அவர் என்னவானார்? பாவமானார். ஆமென். கரங்களை தாண்டு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. சிலுவையிலே நடந்த ஒரு பரிமாற்றம். என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை எனக்கு தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமானார். முதல்ல என்ன ஆனார்? பாவமானார். இப்பொழுது என்ன ஆனார்? சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். 613 பிரமாணங்கள். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க பிரதர். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனோ அவைகளால் பிழைப்பான். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது, நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்று வெளியரங்கமா இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனோ அவைகளால் பிழைப்பான். அவைகளால் பிழைப்பான். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் என்ன ஆகிறது இல்லை? என்ன ஆகிறது இல்லை? நீதிமான் ஆகிறது இல்லை. இப்ப 13ஆம் வசனம் வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இப்போ கிறிஸ்து நமக்காக முதல்ல பாவமானார். இப்பொழுது கிறிஸ்து நமக்காக சாபமாயிருக்கிறார். எதற்கு சாபமானார்? என்ன சாபம் நம்ம மேல இருந்துச்சு? என்ன சாபம் நம்ம மேல இருந்துச்சு? என்ன சாபம் நம்ம மேல இருந்துச்சு சொல்லுங்க. உபாகமம் 28 எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. எத்தனை வசனம் இருக்கு பாருங்க மொத்தம். உபாகமம் 28 எத்தனை வசனம் இருக்கு? 68 வசனம். அதுல 14 வசனம் தான் ஆசீர்வாதம். எத்தனை வசனம் தான் ஆசீர்வாதம்? 14 வசனம் தான் ஆசீர்வாதம். மீதி எல்லா வசனங்களும் என்ன வசனம் தான்? சாபம், 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 சாபம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதபடி. நியாயப்பிரமாணம் எத்தனை? 613 நியாயப்பிரமாணங்கள். அதை மனிதன் நிறைவேற்ற முடியாதபடியால் பலவிதமான சாபங்கள், பலவிதமான சாபங்கள் அங்கே கூறப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களின் நிமித்தம் மனிதன் சபிக்கப்பட்டவனாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கும் அநேக குடும்பங்களில் பல சாபங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில குடும்பங்களில் ஆண் வர்க்கமே இருக்காது. 40 வயசுக்கு கீழே எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. நரைச்ச முடியே இருக்காது. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நரைச்ச முடி இருக்கிற ஆம்பளைங்க இருக்க மாட்டாங்க. சில குடும்பங்களில் பிறக்கிற ஆண் குழந்தைகளெல்லாம் மூடமா அது பார்த்திங்கன்னா சரீர குறைவோடு பிறக்கிறத நம்ம பார்க்க முடியும். பேசக்கூடாததாக, செவிடாக, குருடாக, நடக்க முடியாததாக, ஏதோ ஒரு சரீர குறைபாடோடு பிறக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில குடும்பங்களிலே ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் காக்காவலி, இந்த ஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய காக்காவலி வரும். எங்கள் அக்கா, அதாவது எங்கள் 2வது அக்கா, அவங்களுடைய வம்சாவளியில் இந்த காக்காவலி உண்டு. அது எங்கள் அக்கா பையனுக்கு வந்துருச்சு. அவன் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய பையன். அவங்க சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க. ஆனால் ஆவிக்குரியவங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். சர்ச்சிலெல்லாம் போய் வயலின்லாம் வாசிப்பான் அவன்.
எங்கள் அக்கா மகன். அடிக்கடி அந்த காக்கா வலி வரும். ஒரு வாட்டி சர்ச்சில் வயலின் வாசித்துட்டு இருக்கும் போதே காக்கா வலி வந்துடுச்சு. எல்லாரும் முன்னாடியும் காக்கா வலி வந்து உளுந்து ரொம்ப பெரிய சீன் ஆயிடுச்சு. நானே பார்த்துருக்கேன், என் கண்ணால் பார்த்துருக்கிறேன் அவனுக்கு காக்கா வலி வர்றது. அவன் +2 முடித்தான், இன்ஜினியரிங் முடித்தான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க எங்கள் அக்கா ஊட்டி, எங்கள் பெரிய அக்கா சென்னையில் இருந்ததுனால இவன் வேலை நிமித்தம் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர வேண்டியிருந்தது. சென்னைக்கு வந்தான். எங்கள் பெரிய அக்கா எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஊழியம் செய்கிறவங்க, ஆத்தும ஆதாயம் செய்கிறவங்க. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு நிறையா அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து ஆத்துமாக்களை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஆத்தும ஆதாயம் செய்வாங்க எங்கள் அக்காவும் மாமாவும். அங்கே வந்து இவன் சேர்ந்தான். இவன் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன் தான், ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஆனால் அவனுக்கு சத்தியத்தை சொல்லி ஆவிக்குரிய வழியில் அவனை வழி நடத்தி அவன் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றான். நம்ப மாட்டீங்க, ஞான ஸ்நானம் என்னைக்கு பெற்றானோ அந்த நாள் முதல் இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் கிட்ட ஆகுது. துபாயில் அவன் பெரிய இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த காக்கா வலி அவனுக்கு வரவே இல்லை. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு தேவன் நம்மை, நீ விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஆண்டவர் உன்னை பாவத்திலிருந்து மாத்திரம் விடுதலை ஆக்கல, பாவத்திலிருந்து மாத்திரம் விடுதலை ஆக்கல. எதிலிருந்து விடுதலை ஆக்குறாரு? சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குறார். தொட்டதெல்லாம் சாபம், நியாயப்பிரமாணம். ஆனா அந்த சாபங்களிலிருந்து தேவன் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு உங்களை அப்படியே விட்டுடல. சாபத்துக்கு எதிர்ப்பதம் என்னது? சாபத்துக்கு எதிர்ப்பதம் என்னது? ஆசீர்வாதம். இருட்டுக்கு எதிர்ப்பதம் என்னது? வெளிச்சம். மரணத்துக்கு எதிர்ப்பதம் என்னது? ஜீவன். எங்கே ஜீவன் உண்டோ அங்கே மரணம் இல்லை. எங்கே வெளிச்சம் இருக்குதோ அங்கே இருள் இல்லை. எங்கே ஆசீர்வாதம் உண்டோ அங்கே என்ன இல்லை? சாபம். அப்ப சாபத்தை கல்வாரி சிலுவையில் மரத்திலே தூக்கப்பட்ட அவர், கல்வாரி சிலுவையில் நம்முடைய சாபங்கள், நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் நம்ம எல்லாரும் சபிக்கப்பட்டிருந்தோம். நியாயப்பிரமாணம் யாருக்கு உரியது? இஸ்ரவேலருக்கு இல்லை, எல்லா மனுஷருக்கும் உரியது நியாயப்பிரமாணம். அதுக்கு எல்லாத்துக்கு வசனம் இருக்கு, நேரம் இல்லை, சமயம் இல்லை. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்க, திருப்பிக் கொள்ளுங்க. தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல், நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும், அக்கிரமக்காரருக்கும், அடங்காதவர்களுக்கும், அடங்காதவர்களுக்கும், பக்தி இல்லாதவர்களுக்கும், பக்தி இல்லாதவர்களுக்கும், பாவிகளுக்கும், பாவிகளுக்கும், அசுத்தருக்கும், அசுத்தருக்கும், சீர்கெட்டவர்களுக்கும், சீர்கெட்டவர்களுக்கும், தாய் தகப்பன்மாரை தாய் அடிக்கிறவர்களுக்கும், தகப்பன்மார்களை அடிக்கிறவர்களுக்கும், கொலை பாதகருக்கும், கொலை பாதகருக்கும், வேசி கள்ளருக்கும், வேசிக்கள்ளருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், மனுஷரை திருடுகிறவர்களுக்கும், மனுஷரை திருடுகிறவர்களுக்கும், பொய்யருக்கும், பொய்யருக்கும், பொய்யான இடுகிறவர்களுக்கும், பொய்யான இடுகிறவர்களுக்கும், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையா இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக, எந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்களா நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னு? இதனாலதான் நியாயப்பிரமாணத்து நிமித்தம் வரக்கூடிய அந்த சாபங்கள், அந்த 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாம் பூமியில மனுஷன் மேல இருக்குது. ஏன்னா நம்ம அப்படிப்பட்டவர்கள தான் இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களா இருக்கு. ஆனால் கல்வாரி சிலுவையில ரட்சிப்பை, பாவத்தை மன்னித்து நீதியை கொடுத்த தேவன், சிலுவையிலே அவர் நமக்காக முதல் பாவமானார், 2வது நம்மை ஆசீர்வதிக்கும்படி சாபமானார். அல்லேலூயா. இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 3
13 வாசிங்க. 13 வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இப்ப எங்க கொண்டு வராரு? நம்மள எங்க கொண்டு வராரு? எங்க சாபத்துக்கு நீங்களாக்கிட்டாரு சிலுவையில. சாபத்தெல்லாம் நம்மளுடைய நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் வந்த சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன ஆயிட்டாரு? சாபம் ஆயிட்டாரு. சாபம் ஆயிட்டு அவர் என்ன கொடுக்குறாரு? நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? எல்லாரும் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. யாருக்கு வரணும்? புறஜாதிகளாகிய நமக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு வரணும், நமக்கு வரணும். ஆமென். என்ன ஆசீர்வாதம் வரணும்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். புரலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்களே உங்களை ஆண்டவர் என்னவா மாற்றுகிறாரு? யாரா மாற்றுகிறாரு? ஆபிரகாமின் பிள்ளையா மாற்றுகிறார். ஆபிரகாமின் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். யாருக்கு உண்டான ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். சாபத்தெல்லாம் அவர் எடுத்துட்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னது? அதெல்லாம் உண்டு. ஒரே வார்த்தையில் நான் சொல்லட்டும், ஆசீர்வாதம் அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் உண்டு. ஆனா ஒரே வார்த்தையில சொல்றேன். 24 ஆதியாகமம் 24:1 வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். போதும். ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் என்னது? தொட்டதெல்லாம் பொண்ணாகும். சிம்பிளா நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா என்னது? ஆபிரகாமை அவன் முதிர்ந்த வயது சென்றவனாய் இருந்தாலும் அவனை சகல காரியங்களிலும் எல்லாவற்றிலும் அவன் செஞ்ச ஒன்று கூட ஃபெயிலியர் இல்லை. அவன் தொட்டது எல்லாமே செழிப்பாக்க மாற்றதான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? புறஜாதிகளுக்கு வரும்னு சொல்லிட்டீங்க. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சிங்க? சகல காரியங்களையும் ஆசீர்வதிச்சிங்க. எங்களையும் அப்படி ஆசீர்வதிங்க. சிலுவையில் நீர் எங்கள் சாபங்களெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? சுமந்து கொண்டு எங்களுக்காக நீர் சாபமானே. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாக இருக்கிறது. அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா? யாருக்கு ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவர் ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார், யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். அவர் சந்ததிகளை, ஆபிரகாமின் சந்ததிகளை. அப்ப யார் சந்ததி? வாசிங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியராயும். பார்த்தீங்களா? நீங்கள் எத்தனை பேர் இங்கே கிறிஸ்துவினுடையவர்கள்? ஆமென். ஒரு வேளையில சொல்லுங்களேன். நீங்க யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள். அப்போனா நீங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்புறம் ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க? நீங்க ஆபிரகாமின் சந்ததி தானே. ஏன் நம்ம உட்காந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கி மாதிரி ஏன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும்? கர்த்தர் நம்மளை ஆபிரகாமின் சந்ததியால் வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆபிரகாமை எதுலலாம் ஆசீர்வதிச்சாருன்னு பார்க்குறோம்? சகல காரியங்களிலும் ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஞான நன்மைகள், சரீர நன்மைகள். சொல்லுங்க.
ஞான நன்மைகள், ஞான நன்மைகள்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர நன்மைகள்லாம் இந்த பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். ரெண்டுவற்றினாலும் தேவன் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவர். அப்ப ஆபிரகாமின் சந்ததி யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று நாம் இங்க வாசிக்கிறோம். அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. பாத்தீங்களா? யாரு ஆபிரகாமின் பிள்ளைகள்? யாருக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? விசுவாச மார்க்கத்தார். நீங்க விசுவாசியா மாறிட்டீங்கன்னா இனிமேல் நீங்க அடிமை இல்லை. அடிமையின் பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கு இன்னொரு பிள்ளை இருந்துச்சு. என்ன பிள்ளை? அவன் அடிமையின் பிள்ளை. நீ வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரர். ஈசாக்கு தான் சுதந்திரவாளி, இஸ்மவேல் சுதந்திரவாளி அல்ல. நம்ம அடிமையின் பிள்ளை இல்லை. வாக்கு தத்தத்தின்படி நாம் யாரா இருக்கிறோம்? சுதந்திரரா இருக்கிறபடினாலே இங்க சொல்றாரு, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மலாம் யாருடைய பிள்ளைங்க சொல்லுங்க? இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாங்களே, இன்னைக்கு இஸ்ரவேலில் சண்டை நடக்குது, அவங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் கிடையாது. அவங்க மாம்சத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகள், வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாம் பிள்ளைகள் நம்ம தான். அல்லேலூயா. அடுத்த வசனமும் வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. சுவிசேஷமாய் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய். பார்த்தீங்களா? ஆபிரகாமுக்குள் சகல ஜாதிகளும். யாரெல்லாம்? நீங்க நான்லாம். நம்ம தான் சகல ஜாதிகளாக இருந்தோம், புறஜாதிகளாக இருந்தோம். ஆண்டவர் முன்னாடியே சுவிசேஷம் சொல்லிட்டார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சுவிசேஷம்? ஆபிரகாமே, உனக்குள்ள ஈசாக்கு மாத்திரம் இல்லை, உனக்குள்ள சகல ஜாதிகளும் என்ன பண்ணப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சுவிசேஷமாக ஆபிரகாமுக்கு தேவன் அறிவித்தார். அடுத்த வசனமா வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யாரு விசுவாச மார்க்கத்தார்? யாரு சொல்லுங்களேன்? யாரு சொல்லுங்களேன்? என்ன சந்தேகமா சொல்றீங்களே? ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபா உண்டு. யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா இருக்கு அப்படியா சொல்லுவீங்க? 5000 ரூபா எனக்கு இருக்கு சொல்ல மாட்டீங்க. உரத்த சத்தத்தோட சொல்லுவீங்கல்ல, 5000 ரூபா வருது, ரேஷன் கார்டு கொடுக்குறானே. அப்போ இங்கே என்ன சொல்றாரு? அந்தபடியே விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே. அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா நீங்கள் எப்போ ஆசீர்வதிக்கிறாரு? நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராக இருப்பீர்களானால். விசுவாசமுள்ள ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல அவரோடு கூட சேர்ந்து உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். யார் விசுவாச மார்க்கத்தார்? நல்லா சொல்லுங்களேன். நாங்க தான். அப்படியே சோகமா சொல்லுது. நல்ல உற்சாகமா சொல்லணும். நாங்க தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இந்த விசுவாச மார்க்கத்தாரை தான் ஆபிரகாமின் சந்ததியா மாத்தி கல்வாரி சிலுவையில நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்தருகிறார். அல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 7ல வாசிங்க. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளை. ஈசாக்கு மாத்திரம்தான் ஆபிரகாமின் பிள்ளை. யார் பிள்ளை இல்லை? இஸ்மவேலு
பிள்ளை இல்லாம அடிமையின் பிள்ளை. வாசிங்க. பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அது எப்படி என்றால், அது எப்படி? ஈசாக்கினிடத்துல தான் உன் சந்ததி விளங்கும். அது எப்படி? மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகள் அல்ல. அதாவது இஸ்மவேலு மாம்சத்தின்படி பிறந்தவன். வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே. ஈசாக்கு வாக்கு தத்தத்தின்படி 100 வயசுல ஆபிரகாமின் மாம்சம் செத்த பிற்பாடு அவன் பிறந்தான். அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்மெல்லாம் யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? ஈசாக்கினுடைய சந்ததியாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமுக்கு எப்படிலாம் உதவி செய்யறாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு எப்படிலாம் உதவி செய்யறாரு பாருங்க. ஆபிரகாமின் சந்ததிக்கு எப்படி தேவன் உதவி செய்கிறார் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2:16. அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் யாருக்கு கை கொடுத்தாரா? ஆபிரகாமின் சந்ததிக்கு. ஆபிரகாமின் சந்ததி யாரு? யாரு? விசுவாச மார்க்கத்தார். ஆமென். விசுவாச மார்க்கத்தாராகிய நமக்கு உதவியாக ஆண்டவர் கை கொடுத்தார். தேவதூதர்கள் யாரு? விழுந்து போன தேவதூதர்கள். மனுஷன் பாவம் செஞ்சான். ஆதாமின் வம்சம் பாவத்தில் விழுந்தது. பாவத்தில் விழுந்த நம்மை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்கு சிலுவையிலே நமக்காக உதவியாக கை கொடுத்தார். ஆனால் தேவதூதர்கள் விழுந்து போனார்கள். விழுந்து போன தேவதூதர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல? உதவி செய்யவில்லை. நம்மளாம் யோசிச்சிருக்கிறோம், நம்மளை பார்க்கலாம் தேவதூதர்கள் தான் மேன்மையானவர்கள். கிடையாது. நம்மை சரீர பிரகாரமாக தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினாலும் தேவதூதர்களை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். நாம் தேவதூதர்களும் என்ன செய்ய போறோம்? நியாயம் தீர்க்க போகிறோம். தேவதூதர்கள் நம்மை பார்க்கிலும் மேன்மையானவர்கள் அல்ல. தேவ தூதர்களுக்கு அவர் உதவியாக கை கொடாமல் யாருக்கு உதவியாக கை கொடுத்தாரு? ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் கை கொடுத்தார், உதவி செய்தார். என்ன செஞ்சார்? உதவி செஞ்சார். ரட்சிப்பு, ரட்சிப்பு என்கிற உதவியை ஆண்டவர் நமக்காக செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு இந்த ரட்சிப்பு குறித்து சொல்லும்போது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பார்த்தீங்களா? ரட்சிப்பு எவ்வளோ பெருசா, எவ்வளோ பெருசுன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? எதுக்கோ கவலைப்படுறோம். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறோம். கேஸ் வருமா வராதான்னு கவலைப்படுறோம். பெட்ரோல் கிடைக்குமா டீசல் கிடைக்குமான்னு கவலைப்படுறோம். நார்த் இந்தியாவில் ஒருத்தன் பெரிய சின்டெக்ஸ் டேங்க்கு எடுத்துக்கொண்டு போய் ஃபுல்லாக டீசல், எத்தனையோ 1000 லிட்டருக்கு மேலே டீசல் பிடிச்சிருக்கிறான். டீசல் பம்ப்லேயே டீசல் காலி ஆகிடுச்சான். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. சின்டெக்ஸ் டேங்கே கழுவி எடுத்துன்னு போய் என்ன பிடிச்சிட்டு வந்துட்டான்? டீசல் பிடிச்சிட்டு வந்துட்டான். நம்ம ஆளுங்க கொஞ்சம்னா என்ன பண்ணிடுறாங்க, எல்லாமே பேனிக் ஆகி. இதில் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட் எப்படி இருந்தோம்? எங்கன்னா ஒரு கடை திறந்துச்சுன்னா போய் தேவையில்லாததெல்லாம் வாங்கின்னு வருவோம். அந்த பொருள்லாம் நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருக்கவே மாட்டோம், வாங்கியே இருக்க மாட்டோம். கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் நிரப்பி வைக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் கிடச்சிருந்தா இருந்துச்சு. எல்லா பொருள் கிடைக்காம போச்சா? இல்லை, எல்லா பொருளும் கிடச்சிச்சு. ஆனாலும் நமக்கு ஒரு பயம், இப்போ கவலை எல்லாருக்கும். கேஸ் கிடைக்குமா, சிலிண்டர் கிடைக்குமா, எல்பிஜி வருமா, ஐயோ
ஈரானில் இவ்வளோ பிரச்சனை, அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட்டில் இவ்வளோ நெருக்கம், நமக்கு வருமா, இந்திய கப்பல்கள்லாம் மூவ் ஆச்சா இல்லையா அப்படின்ற ஒரே கவலை. அதெல்லாம் கவலைப்படுங்க, ஆண்டவர் அவைகளெல்லாம் குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்றாரு, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் கவலைப்படுங்க, எதை குறித்து கவலைப்படுங்க, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் எப்படி என்ன பண்ணுங்க, கவலைப்படுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக ஆண்டவர் என்ன செஞ்சார், கை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். கரங்களை தாண்ட மகிமை செலுத்து. அல்லேலூயா. அவர் ரட்சித்தது மாத்திரமல்ல, நம்மை விடுதலையாக்கியும் இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட. பாருங்க, ஆண்டவர் நம்மளை சிலுவையில் பாவ சாபங்களையெல்லாம் சுமந்து யாருடைய பிள்ளையா மாத்திட்டார், நம்மளை ஆபிரகாமின் பிள்ளையா மாத்திட்டார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உதவியாக கை கொடுக்கிறார். இங்க என்ன பார்க்கிறோம், 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்த இவளை என்ன செய்யணும், அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா, கட்டவிழ்க்கிற ஒரு காரியம். அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகள் என்ன பண்ணப்பட்டிருக்க கூடாது, கட்டப்பட்டு இருக்கு. நிறைய குடும்பங்களில் கட்டுகள், பலவிதமான கட்டு 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 அநேக கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஆபிரகாமின் சந்ததி, சிலுவையில் நீர் என் சாபங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு என் ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றிருக்கிறீர், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். அதில் ஒரு ஆசீர்வாதம் விடுதலை. நான் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது, நான் கட்டவிழ்க்கப்பட்டவனாய் 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த அந்த கூனியான ஸ்திரியை கர்த்தர் கட்டவிழ்த்தார். வரலையா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இவனும் ஆபிரகாமுக்கு. அப்போ நம்ம ஆபிரகாமின் குமாரனா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். ரட்சிப்பின் அனுபவம் எது? சோத்திரம், ஆமென், அல்லேலூயா. அந்நிய பாஷையில் 2 அந்நிய பாஷை பேசிட்டு எல்லா மக்களும் பண்ணுறதா? அட்டூழியம் பண்ணுறதெல்லாம் யாருன்னா கிறிஸ்தவங்க தான். உலகத்தாருக்கும் கிறிஸ்தவனுக்கும் இன்றைக்கி என்ன இல்லை, ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும்போது உலகத்தான் எப்படி டீல் பண்ணுறானோ அதே மாதிரி தான் ஆவிக்குரியவனும் டீல் பண்ணுறான். ஆனால் இந்த இடத்துல இயேசுவை மனதார நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வது ஒரு பக்கம் இருக்கணும். இவன் சொல்கிறான், நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல என் ஆஸ்தியை விற்று பாதியை யாருக்கு கொடுத்துட்றேன். நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம், முதல்ல நான் 4 அத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன், மீதி இருக்கிறத யாருக்கு கொடுத்துட்றேன், ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா இவன் வாங்கினது பூராவே முழுசுமாவே என்னதான், எப்படி தான் வாங்கியிருக்கிறான், இவன் எப்படி தான் வாங்கியிருக்கிறான், பணத்தை அநியாயமாக தான் வாங்கியிருக்கிறான். அப்போ எங்கே போவான் இவன்? அநியாயமாக வாங்கினவங்களுக்கு 4 அத்தனையாக திரும்ப தரான்னு எங்கே போயிருப்பான்? கையில் காசே இருந்திருக்காது. ஏன்னா இவன் பாதியை விற்று முதல்ல யாருக்கு கொடுத்துட்டான், ஏழைங்களுக்கு கொடுத்துட்டான். அடுத்த பாதியில் 4 அத்தனையாக திரும்ப கொடுக்கலான்னு பார்த்தா பத்தவே பத்தாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நான் அநியாயமாக தான் வாங்கினவன். என்ன செஞ்சிருப்பான் தெரியுமா, அந்த பாதியையும் கொடுத்துட்டு வேலை செஞ்சு அந்த 4 அத்தனையான காரியங்களை செலுத்தியிருப்பான். இதுதாங்க ரட்சிப்பு. இன்றைக்கி ரட்சிப்பு. நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், நானும் அல்லேலூயா கூட்டத்துக்கு போகிறேன், நானும் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நானும் ஜெபம் பண்ணுறேன், தேசத்துக்கு தரப்பில் நிற்கிறேன்னா சொல்கிறான். ஆனால் ஒரு ப்ராப்ளம், பாக்கெட்டு மணி பர்ஸ் ரட்சிக்கப்பட மாட்டேங்குது, ஈய மாட்டேங்கிறான்.
சபையில் உண்மை இல்லை, பண விஷயத்தில் உண்மை இல்லை, அநீதி, லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது, இதெல்லாம் இருக்குது யாருக்குள்ள? விசுவாசிக்குள்ள. ஆனால் இவன் யாருன்றான்? ரட்சிக்கப்பட்டவன்றான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன்னா இப்படி தான் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு என்ன வந்திருக்குது? இவனும் ஆபிரகாமின். இப்போ இப்படிப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருப்போம். ஏனால் சிலுவையில் அவர் சாபங்களை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. உங்கள் நிமித்தம் என்ன ஆனாரே? முதல்ல பார்த்தோம் பாவமானாரே. அடுத்து என்ன பார்த்தோம்? இப்போ என்ன ஆனாரே? தரித்திரர் ஆனாரே. எதுக்கு தரித்திரர் ஆனாரே? உங்களை இது எப்படிப்பட்ட தரித்திரமாக மாறினாரு? ஆவியில் தரித்திரராக மாறினாரா? நிறைய பேர் இதை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இது வந்து ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. இல்லை. அப்போ ஆவிக்குரிய ஐஸ்வர்யம்னா அவர் ஆவியில் என்னவாயிருக்கணும்? தரித்திரர். ஆவிலெல்லாம் அவர் தரித்திரர் ஆகலை. ஆவியில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். எதில் தரித்திரராக மாறினார்? அவர் பூமியில் பிறக்கும் போது ஒரு ஏழையின் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட பலி செலுத்த முடியாமல் புறா குஞ்சம் தான் கொண்டு போய் பலி செலுத்துகிற ஒரு ஏழை குடும்பத்தில் அவர் தரித்திரத்தில் தான் பிறந்தார். ஒரு ஏழையின் வீட்டில் தான் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சு குடும்பத்தெல்லாம் பாதுகாத்து காப்பாற்றி அவர் வாழ்ந்தார். சிலுவையிலையும் பார்த்தீங்கன்னா தரித்திர கோலமானார். அவருடைய வஸ்திரங்களையெல்லாம் உரிந்து கொண்டார்கள். இன்னும் கேட்டிங்கன்னா நிர்வாணமாக்கப்பட்டாருன்னு சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அப்படி அவர் தரித்திர கோலத்திலே அவர் மாறினது எதற்கென்றால் உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவதற்கு. ஏழ்மை தப்பு இல்லை, தரித்திரம் தப்பு. சொல்லுங்க. ஏழ்மை தப்பு இல்லை, ஏழையா இருக்கலாம். ஆனால் அவன் வறுமையின் கோட்டு கீழே தரித்திரனாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்கள் தரித்திரங்களை மாற்றுவதற்கு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அந்த தரித்திரத்தை மாற்றி நம்மளை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு என்னவானாரு? தரித்திரரானார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு தரித்திரத்தில்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் தரித்திரத்தில் வாழுது. ஒன்று அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஜவ்வாது மலையில் நாங்கள் கட்டட பணி பண்ணுறோம். எங்கள் சபையில் புதுசாக ஒரு குடும்பம் வருது, ஒரு கிராமத்திலிருந்து. பயங்கர தரித்திரம். அந்த ஆள் வேலைக்கே போகிறதில்ல. கேட்டால் சுகர் வந்துருச்சான். என்ன வந்துருச்சா? எனக்கு 40 வயசுலேருந்து சுகர் இருக்குது, நான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நாளை காலையில் 8 மணிக்கு ஜவ்வாது மலை கிளம்புறேன். நாளை காலையில் வாரத்தில் 2 நாள் ஜவ்வாது மலைக்கு போயிட்டு வரேன். என்னையா சுகரு? தரித்திரம். உன்னோட லைஃப் ஸ்டைலில் நீ யாராக மாறிடுற. சோம்பேறித்தனத்தினால தரித்திரராக மாறுற நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஆள் ஒரு சமயக்காரன் சொல்லி கேள்விப்பட்டு அங்கே ஜவ்வாது மலையில் பணிபுரிகிற வேலையாட்களுக்கு சமையல் செய்யணும்னு கூட்டிகிட்டு போனேன். 2000 ரூபா கையில் அட்வான்ஸை கொடுத்து கூட்டிகிட்டு போய் விட்டேன். ஒரே ஒரு நைட்டு தான் இருந்தான். அடுத்த நாள் காலையில் சொல்லாத கொள்ளாத ஓடிப்பிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கும் வரல. அவங்க பஞ்சாயத்து ஃபோனும் பண்ணி எனக்கு சொல்லலை. இன்றைக்கி அவங்க பஞ்சாயத்து சொல்ல, ஐயா கால் வலிச்சுக்கிச்சான். அவருக்கு என்ன வலிச்சுக்கிச்சான்? கால் வலிச்சுக்கிச்சான். நான் சொன்ன வலிக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்கும் வலிக்கலையே, உங்கள் வீட்டுக்காருக்கு மாத்திரம் தான் வலிச்சுக்கிச்சான்னு கேட்டேன்.
சரி வலிச்சுக்கிச்சே சொல்லிட்டு போனார். அங்கே இருக்கிறவங்ககிட்டையும் சொல்லிட்டு போகல, என்கிட்டையும் சொல்லலை, ஒரு ஃபோன் பண்ணலை. தரித்திரம். வீடு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எஞ்சி விழுந்துடலாம் மாதிரி இருக்குது. ஏன் தரித்திரம்? நீ சரியா சோம்பேறியாக இருந்தால் தரித்திரமாக இருப்ப. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் சோம்பேறியாக இல்லை, உழைக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் தரித்திரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓடி ஓடி உழைக்கிறாங்க, பொத்தலான பையில் போட்டது காசு மாதிரி போயிட்டு இருக்குதெல்லாம், தரித்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தரித்திரராக இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்க விரும்பலை. ஆண்டவர் கூப்பிட்ட எல்லாரையும் பாருங்கள். ஒரு மோசையை பாருங்கள், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஒரு தாவீது பாருங்கள், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஒரு கிதியோன் பாருங்கள், அவன் போர் அடிச்சுக்கிட்டு கொண்டு இருந்தான். இப்படி ஆண்டவர் அழைத்த எல்லாருமே ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு இருந்தவர்கள் தான் அழைத்தார். சோம்பேறிகளை அல்ல. சும்மா உட்காந்துட்டு இருந்தது. ஆயத்துறையில் உட்காந்துட்டு இருந்த மத்தேயுவை அழைச்சார். மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த யாக்கோபையும் யோவானையும் அழைச்சார். சீமோன் பேதுருவை அழைச்சார், மீன் பிடிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு வேலையில் இருக்கும்போது தான் அழைச்சார். சோம்பேறிகளை ஆண்டவர் அழைக்க மாட்டார். ஆனால் நீ வேலை செய்கிற, உழைக்கிற, ஆனால் அவன் வாழ்க்கையில் தரித்திரம் மாத்திரம் போகலைன்னா நீ புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு விசுவாசி உன் தரித்திரங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே உனக்காக அவர் தரித்திரராய் மாறினார். எதுக்கு தரித்திரராய் மாறினார்? ஐஸ்வர்யவானா. ஐஸ்வர்யவானா என்னது? ஐஸ்வர்யவானா மாத்துறதுன்னா என்னது? உங்களை எப்படி ஐஸ்வர்யவானா மாத்துறது? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலவித கிருபையும் தேவன் பெருக செய்ய வல்லவரார். எப்படி மாத்துறார் அவங்கள? நீங்கள் சகல காரியங்களிலும் எப்படி இருக்கணும்? சம்பூர்ணம். இது இங்கிலீஷ் பைபிள் யாரும் வச்சிருக்கீங்களா? 2 கொரிந்தியன்ஸ் 9:8 வாசிக்கிறேன். தமிழில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் சகல காரியங்களில் என்ன அடையணும்னு? சம்பூர்ணம்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. And God is able to make all grace abound toward you, and yet that ye always having all sufficiency. என்ன போட்டிருக்குது? All sufficiency in all things. Sufficiency என்னது சொல்லுங்க? Sufficiency. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் abundance சொல்லுங்க. abundance சொல்லுங்க. abundance. plenty of everything. என்ன போட்டிருக்கு? plenty of. ஆண்டவர் உங்களை எப்படி இருக்க விரும்புகிறாரு? எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு? ஐஸ்வர்யவான்கள்னா என்னது? நீங்கள் சகல காரியங்களிலும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? abundance. plenty of everything. எல்லாமே உங்களுக்கு plentyயில் இருக்கணும். இந்த abundanceன்றதை உங்களுக்கு நான் சின்னதாக விளக்குறேன். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட போகிறீங்க. எவ்வளோ ஃபீஸுன்னு தெரில, போயிட்டீங்க, கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே போனால் உங்கள் கையில் 40,000 ரூபா இருக்குது, அங்கே 50,000 ரூபா சொல்லிட்டான். எவ்வளோ சொல்லிட்டான்? 50,000 ரூபா சொல்லிட்டான். இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ குறைவாக இருக்குது? இப்போ உங்கள்கிட்ட வேறு பேங்க்லேயும் இல்லை. என்ன பண்ணுவீங்க? அந்த 10,000 என்ன பண்ணுவீங்க? வாங்கி கட்டி ஆகணும் உன் பிள்ளைக்கு. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? நம்ம செய்கிறது சொல்லுங்களேன். கடன் வாங்குவீங்க. இது பற்றாக்குறை, இன்சஃபிஷியன்சி. சொல்லுங்க, இன்சஃபிஷியன்சி. ரெண்டாவது நிலை, உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட போகிறீங்க, கையில் 50,000 கொண்டு போகிறீங்க, எவ்வளோன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா 50,000 சொல்கிறோம். நீங்கள் உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போட்டு, கர்த்தர் என் தேவைகளை சந்தித்தார் சொல்லி 50,000 என்ன பண்ணிட்டீங்க? கட்டிட்டு. இது சஃபிஷியன்சி. இது என்னது? போதுமானது. ஆனால் 3வது நிலை, நீங்கள் எவ்வளோன்னு தெரியாமல் கையில் ஒரு 60,000 எடுத்துகிட்டு போகிறீங்க. எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்க? 60,000 எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே போனால் ஃபீஸையும் கட்டிட்டு கையில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? அதான் அபண்டன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறையில் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பவே இல்லை. உங்களை ஆண்டவர் எப்படி இருக்க விரும்புகிறார்? சகல காரியங்களிலும் நீங்கள் அபண்டண்ட்டாக, வித் ஆல் plenty of everything, எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவுடையவர்களாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் ஆண்டவர்.
அதுதான் ஐஸ்வர்யம். ஆமென். அந்த ஐஸ்வர்யத்தை தான் தர விரும்புகிறார். ஆமென். ஐஸ்வர்யம் நீங்கள் ஒரு கோடி கோடியான்னு யோசித்து கொள்ளக்கூடாது. 50,000 இருக்கிற இடத்துல என்கிட்ட எவ்வளோ இருக்குது, அது ஐஸ்வர்யம்தான். ஒரு இலையிலே சொல்லுங்கள். 10,000 இருக்குது மீதி எனக்கு. அல்லேலூயா. ஒரு மாத செலவு எனக்கு 40,000 ஆகுதுன்னா 40,000 செலவு பண்ணி மீதி என் கையில் ஒரு 10,000 நிற்குது. தசமவாங்க காணிக்கெல்லாம் கொடுத்த போக என் கையில் 10,000 நிற்குது. அபண்டன்ஸ், அபண்டன்ஸ். ஆனால் என்ன, எப்படி வாழ்கிறீங்க? பிச்சுக்கோ, கொடுத்துக்கோ, கைக்கும் வாய்க்கும் சண்டை, இன்சஃபிஷியன்சி. கடன் வாங்க வேண்டியது 15 தேதி 20 தேதியிலேயே கடன் வாங்க வேண்டி இருக்குது. இவங்ககிட்ட கொஞ்சம் ஜிபேயில் கொஞ்சம் காசு அனுப்பி விடுங்க. புருஷன் சம்பாதிக்கிறான், மனைவி சம்பாதிக்குது, மக சம்பாதிக்கிறா ஐடி கம்பெனியில். ஆனால் ஒரு சகோதரன் கடன் வாங்குறாரு. ப்ரொவிஷன் மாத்திரம் இந்த மாதத்தை கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க, நான் அடுத்த மாதம் கொடுக்குறேன்றார். என்ன உனக்கு என்ன இல்லை? தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் எதை தரும் உனக்கு? ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆண்டவர் உங்களை எப்படி இருக்க விரும்புகிறாரு? பன்னாட பரதேசிகளாக இருக்க விரும்பலை, நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள். ஆமென். நான் ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் பேசலை, சத்தியத்தை பேசுகிறேன். ஆமென். ஆண்டவர் God wanted to bless you abundantly. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு விரும்புகிறார். அப்போ கல்வாரி சிலுவையில் முதல்ல அவர் பாவமானார், என்னை நீதிமானாக்க. ரெண்டாவது என்னை சாபமாகி அவர் சாபமானார், என்னை எப்படி ஆசீர்வதிக்க? யாரை போல? ஆபிரகாம். மூணாவது என்னை ஐஸ்வர்யனாக்க அவர் தரித்திரரானார். கரங்களை வைத்து ஆண்ட மகிமை செலுத்தும். எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக செய்த இந்த 3 கிரியைகளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மெல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா எல்லாரும் உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில ஜெபமே ஜெயம் என்ற ஊழியங்களின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த ஜெயம் பெறுகிறவருடைய கூட்டத்தில் என்னை கொண்டு வந்தீரே, நமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் எனக்காக யாவையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து நீர் செய்த அநேக காரியங்களை 3 காரியங்கள் எங்களுக்கு பதிலாக நீர் மாறினதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எங்களுக்காக பாவமானீர்,
எங்களுக்காக தரித்திரரானீர், எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தீர். அல்லேலூயா. சாபமானீர் ஆண்டவரே, பாவமானீர், சாபமானீர், தரித்திரரானீர். இனி நாங்கள் தரித்திரர்கள் அல்ல, இனி நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, இனி நாங்கள் பாவம் செய்கிறவர்கள் அல்ல. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. இந்த ரட்சிப்பு விளையேற பெற்றது ஆண்டவரே. இந்த விளையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென். இன்று முதல் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமின் சந்ததியாராக பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே உரிமையோடு நாங்கள் கேட்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில உம்முடைய வசனம் கிரியை செய்து அந்த வசனத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் குறைபட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். நாங்கள் ஒரு நாளும் கையேந்துகிறவர்களாக, ஒரு நாளும் தரித்திரர்களாக ஒரு நாளை இனி இருக்கக்கூடாதப்பா. எங்களுக்காக செய்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து விசுவாசத்து அந்த விசுவாசத்தை தொடர்ந்து முன்னேறி செல்ல நீர் தந்த அந்த வாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு பதிலானவர். அல்லேலூயா. என்னை மீட்க அவர் பெரியவர காரியங்களை செய்தார். என் தரித்திரத்தை போக்க, என் சாபத்தை போக்க, என் பாவத்தை போக்க என் தேவன் எனக்கு பதிலாக மரித்து உயிர் தெழுந்தார் என்ற சத்தியத்தை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு அதை மறந்து விடாதபடி தொடர்ந்து ஓட கிருபை செய்வீராக. வசனம் பேசின நம்முடைய தாசரை கர்த்தர் இன்னும் எடுத்து அநேக மக்கள் பாவத்திலும் சாபத்திலும் தரித்திரத்திலும் இருக்கிற மக்களை விடுதலையாக்கிற ஊழியத்தை செய்து நாமத்தை மயப்படுத்த உதவி செய்வீராக. வந்த எங்களுடைய வாழ்க்கையில சற்று வெளிச்சம் உதித்திருக்கிறது ராஜா. ஆமென். அல்லேலூயா. இனி நான் பாவியல்ல, இனி நான் சாபமானவன் அல்ல. ஆமென். ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறட்டும். இந்த ஊழியத்தின் வாயிலாக அநேக மக்கள் விடுதலை பெற்று தேவனுடைய சாட்சிகளாய் ஜீவிக்கட்டும். தாழ்த்தி உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் கைகள் செய்ய